வெல்கம் டு சரந்தர் விலாக்ஸ் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான ராகியில் சப்பாத்தி எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 3 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறோம். தலை தட்டி தான் போடுறேன். ஸோ இதே மெஷரிங் கப்பில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மாவோட உப்பு வந்து மிக்ஸ் ஆகிடணும். ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் ராகி மாவுனா அதுக்கு 3/4 கப் வாட்டர் ஊற்றினா போதும். நான் 3 கப் போட்டிருக்கனால நான் வந்து 3 தடவை வந்து 3/4 கப் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதிலே வந்து 2 கரண்டி வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி அடுப்பில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். மலமலான்னு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை அப்படியே வந்து நம்ம கிண்டி வச்சுருக்க மாவில் வந்து ஊற்றிடணும். எல்லா தண்ணியுமே நீங்கள் ஊற்றிக்கோங்க. அளவு வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும் மாவுக்கு. ஸோ ஊற்றி நல்லா மெதுவாக நம்ம வந்து அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க. மாவோட அந்த தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட மாவு வந்து அப்படியே வெந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரணும். இதுவே கை ரொம்ப சுடுது தான். ஸோ ஓரளவு கை பதத்துக்கு சூடு தாங்குற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மாவு வந்து நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதில் வந்து 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் பிசைகிறப்ப நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அதில் சுற்றி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம அழுத்தி பிசைஞ்சு அதில் வச்சுருங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து 10 மினிட்ஸ் கழித்து திரும்பி அந்த மாவை வந்து அழுத்தி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான பால்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதே கேழ்வரகு மாவுலேயே வந்து அந்த உருண்டையை வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு நைஸாக அதுமாதிரி திரட்டி எடுங்க. ரொம்ப நம்ம வந்து சப்பாத்தி மாவு கோதுமை மாவு மாதிரி வந்து அழுத்தி இம்ப்ரெஸ் பண்ணோம்னா லைட்டாக தேய்ச்சாலே நல்லாவே வரும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஃப்ளோரை வந்து அதில் தடவிட்டு 2 பக்கமும் தடவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சோன்னே அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி வந்து அதில் போட போகிறோம். போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் அந்த வெந்து அந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வந்து உப்பி வரும் மாவு. சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். இது காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு தான். நம்ம வந்து தண்ணி மட்டும் அளவாக ஊற்றி நம்ம கரெக்டாக பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராகவே வரும் அது சப்பாத்தி. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆறி போனாலுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ 2 பக்கமும் நம்ம ஆயில் தடவிக்கணும். ஆயில் தடவி 2 பக்கமும் வந்து நம்ம வேக விடணும். ஸோ சுற்றி நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி நல்லா வேக விட்டு எடுங்க. ரொம்பவே சாஃப்டான ராகி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் வச்சு தான் சாப்பிட்றோம். அது பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக லேயராக. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.